ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 2 துண்டு, கிராம்பு வந்து ஒரு 5லேருந்து 6 கிராம் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தடயமாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துருங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஒரு 100 கிராம், 100லேருந்து ஒரு 150 கிராம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மெதுவாக கலக்குங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை கஸ்தூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்கட்டும். அப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான பன்னீர் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.